ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடே கமகமக்கும் காலிஃப்ளவர் பக்கோடா இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இது ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். இது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் ஒரு பக்கோடா. இது எங்கள் அம்மாவோட ரெசிபிங்க. அதை நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக சுவையாக பாருங்கள் காலிஃப்ளவர் பக்கோடா வந்திருக்கு. இதை நம்ம இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் உள்ள காலிஃப்ளவரை எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் வேக வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் துருவல், சோம்பு, கிராம்பு, பூண்டு, இப்போ முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே நான் மொத்தமாக சேர்த்து கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். இப்போ காலிஃப்ளவர் ஓரளவு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கடலை மாவு, மிளகாத்தூள், ஃபுட் கலர், கார்ன்ஃப்ளவர் அண்டு பச்சரிசி மாவு, சால்ட்டு இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச இந்த கலவையும் அதில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ அளவாக நம்ம தண்ணி ஊற்றி நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதில் இந்த நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர்ஸ் அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி நம்ம சூடான ஆயிலில் நான் போட்டு எடுக்க போகிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து நீங்கள் டிப் பண்ணி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடானதும் இது மாதிரி போடுறப்போ நல்லா சூப்பராக வருது. நல்லா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த பபுள்ஸ் நிறையா வரும். அதுக்கப்புறம் பபுள்ஸ் நின்னவுடனே அதுக்கப்புறம் நீங்கள் 2 சைட்லையுமே திருப்பி போடுங்க. திருப்பி போடுறப்ப நல்லா சூப்பராக அசத்தலான காலிஃப்ளவர் பக்கோடா கிடைக்குதுங்க. என்னுடைய வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.